என்னை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கங்களுடன் நான் உங்கள் தினேஷ். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் மதுரா ராமபுரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் எனக்கூடிய பூங்காவனத்தம்மன் கோயிலில் நடைபெற்ற திருவிழா பற்றியும் திருவிழா வீதி உலா பற்றியும் முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருந்தாங்க. முன்னாடி போட்ட ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்லி போட்டிருந்தேன். ரெண்டாவது பதிவில் பார்த்தீங்கன்னா மயான கொள்ளை வீடியோ போகிறோன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது வந்து அம்மனுடைய ரெண்டாவது நாள், அதாவது 2 நாள் திருவிழா, மயான கொள்ளை போகிற திருவிழாங்க இது. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மயான கொள்ளை திருவிழாவின் சிறப்பு என்ன, இந்த மயான கொள்ளை திருவிழா ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, அதுக்கான வரலாறை பற்றியும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவிழாவோட காணொலியை ரொம்பவே சிறப்பான முறையில் எடுத்து கொடுத்த என்னுடைய தாய் மாமா மகன் திரு அஸ்வந்த் லக்ஷ்மண் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். அம்மன் மயான கொள்ளை பொறுப்பாட்டின் போது பலி கொடுக்குறது வழக்கங்க. பயப்படாதீங்க, ஆடு வெட்டலாம் காட்ட மாட்டேன். ஜஸ்ட் ஆடு வெட்டுறதுக்கு அந்த ரெடி பண்ணுற மட்டும் காட்ட போகிறேன். ஆடு வெட்டுறதோ ரத்தம் தெரிக்கிறதோ வந்து காட்ட மாட்டேன். பயப்படாதீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக காட்ட மாட்டேன். வாங்க இப்போது அம்மனை வந்து பார்க்கலாம். முதல்ல அம்மனை பார்த்தலாம். அம்மன் பார்த்தப்புறம் இந்த கோயிலில் ஏன் இந்த விழா கொண்டாடப்படுது, அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் ஏன் ஸ்பெஷலாக வந்து மயான கொள்ளை நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாங்க அம்பாளை முதல்ல பார்த்துடலாம். சரி, அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் ஏங்க இந்த திருவிழா கொண்டாடப்படுது, அதுக்கான காரணம் என்ன தான் கேட்குறீங்க. அதுக்கான காரணம் சொல்லுங்க, இந்த வீடியோ போட்டேன். நம்ம முதல் பார்க்கணும் அப்படின்னா மகா சிவராத்திரி நடக்கக்கூடிய தருணத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஊர் கோயிலில் இருக்கிற நம்பிக்கை பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி இரவன் போது பார்த்திங்கன்னா அம்மனும் சிவனும் திருமண குளத்தில் வீதி உலா வர்றது வழக்கம் ஐதீகங்க. இது யார்கிட்டே நான் முன்னாடி போட்ட வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தேன். அது போக பார்த்திங்கன்னா இந்த வீதி உலா சமயத்தில் அம்மனும் சிவனும் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செய்யதாக இருக்கிற நம்பிக்கையின் பேரில் பார்த்திங்கன்னா ஒரு கதை இருக்குங்க. அந்த கதையை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. மகா சிவராத்திரி பற்றின தெளிவான வீடியோ வந்து யார்கிட்ட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேங்க. மகா சிவராத்திரி ஏன் கொண்டாடப்படுது, எதுக்காக கொண்டாடப்படுது, ஏன் கண் விழிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான காரணங்கள் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த ஊர் கோயிலில் இருக்க நம்பிக்கை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இந்த இரவு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அம்மனும் சிவனும் வீதி உலா வந்து திருமண குளத்தில் போவாங்க. இது நம்பிக்கைங்களா? ஆக்சுவலாக இந்த மயான கொள்ளை சம்பவத்தின் போது பார்த்திங்க அப்படின்னா என்ன முக்கியமான காரணம்னா அம்மனுக்கும் சிவனுக்கும் திருமணம் நடைபெறும் போது பிரம்மாவுக்கு வந்து 5 தலையோட பிரம்மன் தான் வந்து அம்மனுக்கும் சிவனுக்கும் திருமணம் நடத்தி வைக்கிறது தான் ஐதீகம். அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மன் என்ன கேட்குறாருன்னா சிவன்கிட்ட வந்து எனக்கு வந்து தட்சிணை கொடுங்க, என்னுடைய 5 முகத்துக்கும் 5 பக்கம் தட்சிணை கொடுங்க சொல்கிறாரு. 4 திசைக்கும் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து தட்சிணை கொடுத்தாருங்க. ஆனால் 5ஆவது திசை பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மன் ஒரு கட்டளை, 5ஆவது திசை வந்து எந்த பக்கமும் சாராத திசையாக இருக்கும். அதாவது தென்மேற்கு இருக்கக்கூடாது, வடகிழக்கு இருக்கக்கூடாது, சுற்றி 4 திசை எந்த ஒரு திசையும் சாராமல் வந்து திசை இருக்கக்கூடிய வந்து அந்த பகுதியில் காணிக்க தரணும் சொல்லுவாங்க. சிவனுக்கு ஒரே குழப்பமாகி ஒரு கட்டத்தில் சிவன் கோபமாகி பிரம்மனுடைய 5ஆவது தலையை துண்டிச்சிடறாங்க. துண்டிக்கப்பட்ட தலையை வந்து பார்த்தீங்கன்னா சிவனோட கையில் கபாலமாக ஒட்டிக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பிரம்மா கிட்ட இனி உனக்கு பூலோகத்தில் எங்கேயுமே வந்து கோயிலுக்கு சொல்லிட்டு சாபம் தந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அதன் பேரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலையாகப்பட்டது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா சிவன் சாப்பிடும்போது எதுவுமே மிச்சம் வைக்காம அந்த கபாலமே எல்லாம் விழுங்கிட்டு தான் நம்பிக்கைங்க. அதாவது இந்த கபாலம் வந்து கோர பசியில் இருக்கிறதாகவும் சிவனுக்கு வந்து ஒரு பொட்டு உணவு கூட தராமல் மொத்தமாக அதுவே சாப்பிட்டு தான் நம்பிக்கை. இந்த பிரச்சனையில் பார்வதி தேவி, அதாவது அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா சிவனை விட்டு போயிடுறாங்க. சிவன் விட்டு போன பார்வதி தேவி அவரோட அண்ணன் விஷ்ணுவோட ஆணைக்கிணங்க மலையனூரில் போயிட்டு புற்றுவடில் எழுந்தருளி அங்கே வந்து காட்சியளிக்கிறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து அவங்களுக்கு வரவழைக்கிறாரு. நீங்கள் வந்து புற்றுவடில் போய் எழுந்தருளுவேன், உனக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், சிவன் வந்து ஒன்று சந்திச்சு உனக்கு மோட்சம் கிடைக்கும் சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. அதன் பேரில் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு மலையனூரில் தங்கியிருக்கிறதா ஒரு நம்பிக்கை ஐதீகம் கதை சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் வந்து பார்வதி தேவி துணை இல்லாமல் அந்த கபாலம் சிவனுக்கு கொடுக்குற உணவுலாம் விழுங்கி ஒரு கட்டத்தில் சிவன் வந்து பித்து பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி வராருங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பார்வதியை பார்க்கறதுக்கு சிவன் வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு மலையனூர் வரதா ஒரு நம்பிக்கை. அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோர பசியில் இருக்க கபாலம் சிவனுக்கு வைக்காம எல்லாம் சாப்பிட்றதுனால சிவன் ஒரு கடத்தில் வந்து பசியாக இருக்க சிவன் வந்து சுடுகாட்டில் இருக்க நரன்களோட மாமிசத்தெல்லாம் திருடுறதா ஒரு ஐதீகம் சொல்லப்படுதுங்க. அதாவது பிணங்களை கூட சிவன் தின்னதாக சொல்லப்படுது. சரி, இதை பார்த்த பார்வதி தேவி தன்னுடைய கணவருக்கு வந்து நல்ல உணவை சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு மலையனூர் வர சிவனுக்கு பார்த்தீங்கன்னா முருகருக்கும் விநாயகருக்கும் ஆணையிட்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நிறைய உணவுகளை வந்து சிவனுக்கு வந்து அருமையான முறையில் செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா 3 கிண்ணத்தில் வந்து உணவுகளை செஞ்சு ரெடி பண்ணி
பண்ணி வைக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, சிவன் வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆசையா போசல, அந்த கபாலமாகப்பட்டது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு கொடுக்கப்பட்ட உணவ வந்து சாப்பிட விடாம பண்ணுங்க. முதல்ல கொடுத்த உணவு பார்த்தீங்கன்னா, அந்த கபாலம் விழுங்கிடுது. 2வது கொடுத்த உணவு அந்த கபாலம் விழுங்குதுங்க. 3வது கொடுத்த உணவு வந்து பார்வதி வேணும்னே தட்டி விட, கபாலம் வந்து கீழ விழுது. அந்த சமயத்தில பார்த்தீங்கன்னா, பார்வதி தேவி அந்த கபாலத்த தலைய மிரிச்சு, அதாவது அந்த கபாலத்த மிரிச்சு, அந்த சமயம் சூரசம்ஹாரம் பண்ணதா சொல்லப்படுதுங்க. அந்த தலையாகப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா, சுடுகாட்டு பக்கமா போயிட்டு, அம்பாள் வந்து அத மிதிச்சதாகவும், அதனால பார்த்தீங்கன்னா, மயான கொலை நடைபெறதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த சமயத்தில பார்த்தீங்க அப்படின்னா, பேய், பிசாசு, பில்லி, சூனியம் இந்த மாரி சம்பவங்கள்லாம் இந்த குறிப்பிட்ட மயான கொலையில அம்மன் வந்து அழிக்கிறதா நம்பிக்கை இருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல கேட்டுங்க. எங்கெல்லாம் புற்றுவடியில அம்மன் இருக்காங்களோ, அங்க வந்து கண்டிப்பா அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் இருக்கும். ஸோ, அதுக்கேத்த மாரி நம்ம புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, புற்றுவடியில அம்மன் வந்து எழுந்தருளிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அங்காளம்மாள் அப்படின்னு சொல்லப்போன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அங்காளம்மன் பார்த்தீங்கன்னா, பாம்புன்னு அர்த்தங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அம்பாள் வந்து பாம்பு வடிவா இருக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்குது. இது 2வது விஷயம். இந்த கதையில பார்த்தீங்க அப்படின்னா, சூரசம்ஹாரம் நடக்குது. அதாவது மயான கொலை நடக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில வந்து காப்பு கட்ட பக்தர்கள் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டு பக்கமா ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கனுடைய சிலைய செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த கபாலத்த அந்த ஒற்றை வடிவில செய்யணும்னு சொல்ல சிலைய செஞ்சு அந்த சிலைய வந்து பார்த்தீங்கன்னா, காப்பு கட்டும் பக்தர்கள் அம்மனா கருதி அந்த சிலைய வந்து குத்தி கிழிப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அம்பாள் எப்படி வந்து அந்த கபாலத்த மிதிச்சு சுடுகாட்டுல மிதிச்சு அந்த கபாலத்த அழிச்சாங்களோ, அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா, காப்பு கட்டின பக்தர்கள் அந்த சூரசம்ஹார சமயத்தில அந்த பொம்மைய கிழிச்சு கொல்றதா நம்பிக்கைங்க. இந்த நம்பிக்கையின் பேர்ல பார்த்தீங்க அப்படின்னா, காப்பு கட்டின பக்தர்கள் அம்மனோட வீதி உலா வரும்போது அந்த அந்த பொம்மைய குத்தி கிழிச்சு அது சமயத்தில பார்த்தீங்கன்னா, சூறை விடுவாங்க. சூறை விடுறது அப்படின்னா வந்து உடைக்கிறது கிடையாது. சூறைன்னா உணவுப் பொருட்கள் அதாவது பார்த்தீங்கன்னா, வீட்ல விளையக்கூடிய காய்கறிகள், அவரை, தேங்காய் அப்படி சொல்லிட்டு வீட்ல விளையக்கூடிய பொருட்கள், அது போக வீட்ல சமைச்ச பொருட்கள் வந்து சூறையில வந்து விடுவாங்க. இதுவும் ஒரு நம்பிக்கை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கபாலத்துக்கு அடங்கா பசியில இருந்தனால இந்த சூறை விடுறது வந்து நல்லது. அது அந்த சமயத்தில பார்த்தீங்கன்னா, அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா, சூரசம்ஹாரம் பண்ணதுனால இது ஒரு நம்பிக்கையா அந்த சமயத்தில எல்லாம் வந்து வீட்ல சமைச்ச பொருட்களையும், வீட்ல வந்து காய்ச்ச கனிகள எடுத்து வந்து போடுவாங்க. அப்படி போட்டா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். அவங்க வாழ்க்கை வந்து மேம்படும். அவங்களுக்கு பிடிச்ச பில்லி, சூனியம் இந்த மாரி குறைகள்லாம் தீரும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு. அதன் பேர்ல பார்த்தீங்கன்னா, சூரியன் விடுவாங்க. இது வந்து அதனால சூறை சம்ஹாரம் கூட சொல்லுவாங்க. இந்த சூரசம்ஹாரம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலும் ஒவ்வொரு விதமா நடக்குங்க. இந்த ஊர் கோயில்ல பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த செய்யப்பட்ட மிகப்பெரிய அரக்கன் வந்து கோழிய வெட்டி ஆடு பலி கொடுத்து பண்ண அவசரம்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, காலையிலேயே அங்க இருக்க பூசாரிகள் வந்து அந்த அந்த பலி கொடுத்து அந்த சிலைய உருவாக்கி வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மயான கொலை சமயத்தில காப்பு கட்டும் பக்தர்கள் வந்து அந்த சூரனை வந்து வதம் செய்யறதா நம்பிக்கை. இப்படிதாங்க இங்க வந்து நம்பிக்கை இருந்து வருதுங்க. அந்த அந்த சமயத்தில பார்த்தீங்கன்னா, அந்த சூரனை வதம் செய்ற அந்த மண்ண வந்து வீட்டு வாசல்ல கட்டினா பில்லி, சூனியம், பேய், பிசாசு, அண்டாசம் நம்பிக்கை இருக்கு. அந்த மண்ண எடுத்துட்டு வந்து செடிகள்லாம் போட்டா செடி நல்லா வளரும் சொல்லி நம்பிக்கை இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுல எங்க வீட்ல சொன்ன கதைகள் தாங்க. அது பிரகாரம் தான் எனக்கு தெரிஞ்ச சில தகவல் நான் அங்கங்க கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. சரி, ரொம்ப நேரம் பேசிட்ட மாரி தெரியுது. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டா வீடியோக்கு போயிடலாம். சூரசம்ஹாரம் நடக்கிற காட்சியையும், அந்த அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா, காப்பு கட்டின பக்தர்கள் வந்து சூரனை வதம் செய்ற காட்சியும் உங்களுக்கு தெளிவா காட்டலாம்னு இருக்குங்க. என்னோட வாய்ஸ் ஓவர்லாம் இருக்காது. கிளியரா அப்படியே சவுண்ட்ல போட போறேன்.
இந்த வீடியோட ஃபுல் கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா அஸ்வன் தான் எடுத்து கொடுத்தாங்க. பட் இந்த மயான கொலை சம்பவம் பற்றி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரை சேர்ந்த தம்பி பாலா ஒருத்தர் தான் எடுத்து கொடுத்தாங்க. அந்த தம்பிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இப்போ இந்த சூர சம்பவம், அதாவது மயான கொலை சம்பவம் முடிஞ்சே பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து வீதி உள்ள போவாங்க. அதாவது ராமாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்த்தர் பக்கம் அம்மன் வீதி உள்ள போவாங்க. அது முடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் வந்து புட்லூர் வந்து வீதி உள்ள போவாங்க. புட்லூர் வந்து அவங்க தாயார் வீடு இருக்குதா ஒரு நம்பிக்கைங்க இங்கே இருக்கவங்களுக்கு. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா புட்லூரில் அங்கே வந்து மக்கள் வைக்கக்கூடிய அவங்களுக்கு படையலும் புட்லூர் அவங்க அம்மன் இருக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய தீபாரத்தனை ஏற்றுக்கிட்டு அம்மன் வந்து வீதி உள்ள வரதா ஒரு நம்பிக்கைங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊர் கோயிலில் இந்த சமயம், அதாவது மயான குல தினம்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை. அந்த அமாவாசை தினத்தை பார்த்தீங்கன்னா எப்பவுமே வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாட்டியக்குழு வந்து நாட்டியம் நடத்துவாங்க. அந்த நாட்டியக்குழு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் சேர்ந்த நாட்டியக்குழு வந்து வருஷம் பார்த்தீங்கன்னா சூப்பராக சின்ன சின்ன குழந்தைகளை வச்சு அம்மன் மாரி வேஷம்லாம் போட்டு பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க, வீடியோலாம் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ வந்து நிறைய பேர் இங்கே நடக்கிறதே சில பேர் தெரியாமல் வந்து அதையே பற்றி ஃபுல்லாக சொல்லலாம் சொல்லிட்டு நான் அந்த ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அங்கே நடந்த அந்த விழா, அந்த நிகழ்ச்சி வந்து சின்ன சின்ன குழந்தைங்க டான்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் பக்தி வாய்ப்பட்டு சாமி வந்து ஆடினது, இது எல்லா காட்சியுமே பதிவு பண்ணியிருக்குங்க. நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாமியோட அருள் காட்சி ஃபீல் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அந்த குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க சூப்பராக டான்ஸ் ஆடிருப்பாங்க. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நான் வந்து ஃபுல்லாகவே எந்த எடிட்டும் பண்ணாமல் வந்து முழுசாக போட்டிருக்கேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், அந்த சின்ன சின்ன குழந்தைங்க ஆடுற டான்ஸும் பாருங்கள். அது போக பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் வந்து புட்லூரில் இருக்க மக்கள்லாம் பார்த்துட்டு அவங்களெல்லாம் தரிசனம் கொடுத்துட்டு அது முடிச்சுட்டு வந்து ராமாபுரம் காலனிக்கு வந்து அம்மன் வந்து எல்லாருக்கும் வந்து தரிசனம் கொடுப்பாங்க. இது இந்த கோயிலுடைய வழக்கம், நடைமுறைங்க. இந்த நடைமுறை இருக்க விஷயம் இது. இந்த சமயத்து இந்த கேப்பில் வந்து நைட் இரவு நேரத்தில், அதான் இந்த இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நாட்டியக்குழு வந்து சூப்பர் டான்ஸ் ஆனிருப்பாங்க, செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸை எந்த ஒரு பிரேக் இல்லாமல் உங்களுக்கு கிளியராக போடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் இதுவரை என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோ உள்ள போகலாம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கிட்ட இருக்குங்க. அந்த வீடியோக்கள் மட்டும், அந்த காட்சிகள் மட்டும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன குழந்தைகள் வந்து செம்மையாக டான்ஸ் ஆடிருப்பாங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், இந்த சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா?
பெரம்பூரை சேர்ந்த அந்த நாட்டியக்குழு நடத்தின நீங்கள் அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸாக பார்த்துருப்பீங்க. செமையாக இருந்திருக்கும். எனக்கும் வந்து செம வைப்பாக இருந்துங்க. எனக்கே சாமி வந்து போல பயமாக வந்து அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற பாட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் வந்து புட்லூரில் வீடியோலாம் முடிச்சுட்டு ராமாபுரம் திருவள்ளுமுத்தூர் காலனிக்கு வந்து அம்மன் வந்து இப்போ வீடியோலாம் வந்திருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஊர் மக்கள்லாம் இங்கே வந்து அம்மனுக்கு படையல் இட்டதோ, அம்மனுக்கு அவங்க வீட்டில் வளர்க்கப்பட்ட ஆடு கோழி ஏதாவது பலி இருந்தால் பலிட்டு, அது போக பார்த்தீங்கன்னா தீபாரத்தை கட்டுறதுங்க நம்பிக்கைங்க. இது சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி 10-11 மணி ஆகிடுங்க. ஏன்னா வந்து அம்மன் வந்து காலையிலேருந்து மயனக்குள்ள சம்பவம்லாம் முடிச்சுட்டு ராமபுரம் ஊர் தரப்பங்க அம்மன் தரிசனம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புட்லூர் இருக்கக்கூடிய அம்மன் வீட்டை போய் அம்மனோட அம்மா வீட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அம்மன் வந்து இங்கே வந்து எல்லாருக்கும் வந்து அருள் தருவாங்க சொல்லி நம்பிக்கை இருக்குங்க. அதன் பேரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாமி கடைசியாக வருவாங்க. அந்த சமயத்தில் வந்து அம்மன் வந்து எல்லாம் வழிபடுவாங்க. அந்த வீடு தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க மக்கள் வந்து வான வேடிக்கை விட்டுறதோ, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பறை இசை கலைஞர்கள் இங்கே வந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அந்த பறை இசை கலைஞரோட பர்ஃபார்மன்ஸை நான் வீடியோ ஆட் பண்ணேன், மறக்காமல் பாருங்கள். நான் இதுவரையும் யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோவில் எனக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவாக அந்த வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புட்லூர் மதுரா ராமபுரம் அருள்மிகு அங்காள பரசுராமன் கோயிலுடைய திருவிழா வீடியோ அப்லோட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக மனசு நிறைவாக இருக்குங்க. இது காரணமாக தான் என்னோட மாமா மகன் அஸ்வந்த் அவர்களுக்கும் அப்புறம் தம்பி பாலா அவர்களுக்கும் இதுக்கு எனக்கு உதவியாக அந்த சில நண்பர்களுக்கும் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக நீங்கள் இந்த அம்மன் கோயில் திருவிழா மிஸ் பண்ண ஃபீலே இருக்காதுங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் 2 போட்டுருந்தேன். அம்மனோட இரவு வீடியோவும் தெளிவாக போட்டுருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகல் நடக்கிற எல்லா விஷயத்தையும் முடிஞ்சு நான் கவர் பண்ணியிருப்பேங்க. நீங்கள் யாருன்னா கோயிலுக்கு வரல, என்னால் இந்த சம்பவத்தை இந்த திருவிழாவை இந்த விசேஷத்தை பார்க்கணும்லாம் கவலைப்படாதீங்க. என்னோட வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறை உங்களுக்கு ஒரு பொட்டு கூட இருக்காதுங்க. அந்தளவுக்கு என்னுடைய வீடியோ இருக்குது, நான் நம்புறேங்க. அதனால தாங்க அந்த வீடியோ வந்து ரொம்ப மெனக்கெட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உதவியோட வீடியோ பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா அம்மனோட அருள் உங்களுக்கு டேரெக்டாக கிடைச்ச மாதிரி கண்டிப்பாக ஒரு ஃபீல் இருக்குங்க. அந்த ஃபீலை கிரியேட் பண்ணணும், அந்த ஃபீலை உங்களுக்கு தரந்தாங்க ஆசைப்பட்ட அந்த வீடியோ பண்ணியிருந்தேன். என்னோட இந்த முயற்சி கிட்டத்தட்ட ஒரு பாதியாச்சு சக்ஸஸ் நினைக்கிறேன். ஏன்னா அந்த புட்லூரில் நல்லா போய் வீடியோ கவர் பண்ண முடியல. ஸோ இந்த வருஷம் இல்லாமல் நெக்ஸ்ட் வருஷம் எனக்கு சான்ஸ் கிடச்சா புட்லூரில் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க, அங்கே என்ன மாதிரி விஷயங்கள் வந்து அம்மனுக்கு செய்கிறாங்க சொல்லிட்டு நிச்சயமாக ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய கிராமம் தண்ணிக்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்க கோவில் பற்றி வந்து அடுத்தடுத்த வீடியோ போடலாங்க. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து நிறைய மக்களுக்கு தெரியாத கோவில்கள் இருக்குது. இந்த கோவிலை பற்றிலாம் விஷயங்கள் வெளியே சொல்லப்படணும். நம்ம திருவள்ளூர் மாவட்டம் பொறுத்தவரை ஏதோ சாதாரண ஒரு மாவட்டமாக நினைக்காதீங்க. சோழர்களும் பல்லவர்களும் பாண்டியர்களும் ஆட்சி செய்த இந்த மாவட்டங்க இது. அந்த வரலாறு வந்து நிறைய பேருக்கு நிறைய கோவில் இருக்குது, அது யாருக்கும் தெரியாமல் இருக்குது. அதெல்லாம் தோண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைங்க. ஸோ அதன் பிரகாரம் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்து நம்ம ஊரை நம்ம கிராமத்தை சுற்றியோ நம்ம ராமபுரம் கிராமத்தை சுற்றி நம்ம தண்ணிக்குளம் கிராமத்தை சுற்றி இருக்க கோயிலை வந்து எல்லா கோயிலும் பற்றி தெளிவான வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணலாருங்க. தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நம்ம சேனல் நிறைய வியூஸ் சொன்னாங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம ஊரை பற்றி நம்ம மாவட்டத்தை பற்றி வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் தெரியுங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேங்க. பாய்ங்க.